இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் சேலமில் இருக்கிற செவ்வாப்பேட்டைக்கு வந்திருக்கோம் மளிகை சாமானை வாங்குறதுக்காக. இங்கே ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை தாங்க இருக்குது. ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கே வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது. இதுவே மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த மார்ச் மாதத்தில் தான் மளிகை சாமானோட விலைகள் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ 5 பேர் 10 பேர் சேர்ந்துப்பாங்க, மொத்தமாக பொருள்கள் வாங்கி பிரித்து வச்சுப்பாங்க. இப்போ துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் ஒரு சிப்பமாக வாங்கி பிரித்து வச்சுக்குவாங்க. நாங்கள் இன்றைக்கி இந்த லீ பஜாருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே தான் நாங்கள் எப்போயுமே பொருள் வாங்குவோம். இப்போ இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் ரேட்டு வித்தியாசம் வரும். அதனால் ஒரு கடைங்கிறது 2 கடையில் நம்ம ரேட்டு கேட்டுட்டு கூட நம்ம எங்கே குறைவாக இருக்குதோ அங்கே வாங்கிக்கலாம். இங்கே எப்படின்னா, இப்போ பாருங்கள், மிளகானா ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருக்காங்க. இதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த போட்டி அப்பளம்னு சொல்லுவாங்கள்ல, அது பாருங்கள் 2-3 வெரைட்டி இருக்குது. இதுலேயே பாருங்கள் மல்டி கலராகவும் வச்சுருக்காங்க, சிங்கிள் கலர் இருக்குது, இன்னும் நிறைய அந்த பக்கமும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கடைக்கு உள்ளே போயிட்டு என்ன ரேட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 விதமான மல்லி வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல், நமக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. கடுகு பாருங்கள் 2 விதமாக இருக்குது, பெருங்கடுகு, அதுக்கப்புறம் இது வந்து சிறுங்கடுகு. மிளகு வந்து 750 ரூபா போட்டிருக்காங்க கிலோ. இதுவே இன்னொரு வெரைட்டி இருந்துச்சு, மிளகு 800 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து மக்காச்சோளத்துலேருந்து வர்றது. மிக்சர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கார்ன் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இது கூடவே பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து பொரிச்சிட்டு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சர் போல் சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பாஸ்தா கூட சேர்ந்தது இந்த வெரைட்டி. இது வந்து பானிபூரி. வீட்லேயே நம்ம சுத்தமான முறையில் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு பானி மட்டும் ரெடி பண்ணால் போதும், பானிபூரி ரெடி ஆகிடும். அவரைக்கொட்டை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குது. பருப்பும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்குது. சேலத்தில் பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. குழம்பு கடைகளில் பார்த்திங்கன்னா சாம்பார் இருக்கும், அவரைக்கொட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருக்கும். கல்யாண வீடுகள்லேயுமே இந்த அவரைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு தருவாங்க. கருப்பு பீன்ஸு, சிகப்பு பீன்ஸு, பச்சை பட்டாணி, பச்சைப்பயிரெல்லாம் வந்து 2 விதமாக வச்சுருக்காங்க. சிறும் பயிறு, அப்புறம் ஷைனிங்காக இருக்குள்ள பச்சை பயிர்லையே அது. இது வந்து மைசூர் பருப்பு, சோயா. இங்கே வந்து இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லைன்னெல்லாம் இல்லைங்க, எல்லா பொருளுமே இருக்குது. அது சில பொருள்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அது நம்ம வாங்கிக்கலாம். பொட்டுக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இதுவும் 2 விதமானது வச்சுருக்கேன். ஒரே நிமிஷம். ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இங்கே கிடைக்குது. அப்புறம் நைலான் ஜவ்வரிசி அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து எல்லாம் 1/2 கிலோ போட்டுட்ரு. சுண்டல் எவ்வளோ வருதுங்க ரேட்டு? 135. இந்த சின்னது இப்போ உங்களுக்கு ஏலக்காய் பாருங்க, நல்லா அப்படியே பச்சை நிறமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஏலக்காய் தாங்க ரொம்ப வாசனையாக இருக்கும். ரேட்டும் அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி. 1 கிலோ 135 ரூபா வருது. வேர்க்கடலை, சீரகமுமே 2 விதமாக வச்சுருக்காங்க. இப்போ காஞ்ச மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் தரம் 2ஆம் தரம்னு வச்சுருக்காங்க. செடியில் முதல்ல காய்க்கிற மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கும். 2வது முறை காய்க்கிறது வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதுதான் ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி. அப்புறம் ரேட்டும் கூட குறைய இருக்கிற வித்தியாசமே இதுதான். இந்த சக்தி சாம்பார் தூள், மிளகாய் தூள், மட்டன் தூள், சிக்கன் தூள், கறி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பருன்னு சொல்லி எல்லாமே 50 கிராமிலேருந்து கிலோ கணக்கில் இருக்குது. சின்னதாக பெட்டிக்கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் இங்கே தான் மொத்தமாக வந்து வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு தேவையான பொருளை நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து இந்த சாக்கில் போட்டு அவங்களே சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பை பாருங்கள், நல்லா தைச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மளிகை சாமான் கூடவே
இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சிக்காக ரோஜா குல்கந்து, பாதாம் பிசினு, சப்ஜா சீட்ஸு, பேச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த பொருளெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் அந்த அளவுக்கு தாங்க வரும். அதுக்கப்புறம் தீர்ந்துருச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சீக்கிரமாக வண்டு விழுந்துடும். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வெயிலில் காய வச்சுருக்கோம். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா புழு பூச்சி வண்டு இதெல்லாம் பிடிக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது இன்றைக்கின்னு பாருங்கள், எங்கள் நேரமும் என்னமோ நல்லா வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் வந்து அளவாக தான் வாங்கியிருக்கோம். சில பேர் வந்து வருஷத்துக்குன்னு சொல்லி நிறைய பொருள் வாங்கிடுவாங்க. பொருளும் வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க, காசும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அதனால் அளவாக வாங்கிட்டோம்னா இப்படி வெயிலில் அடிக்கடி காய வச்சுட்டு அவஸ்தைப்பட வேண்டியதும் இருக்காது. ஒரு முறை 2 முறை காய வச்சு எடுத்து வச்சாவே போதும், பொருளெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.